இந்திய அமெரிக்க வணிக ஒப்பந்தத்தால் இந்தியாவில் வேளாண் உள்ளிட்ட அனைத்து தொழில்களும் தீங்கடையும் என கூறியுள்ள புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி, தாங்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது தற்போது பரிசீலனையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாய பொருட்கள் அமெரிக்காவிலிருந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டு இந்திய சந்தைக்குள் வரும் பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொருட்களுடைய விலை, அதாவது இந்தியாவுடைய வேளாண்மை விவசாயிகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய சூழல் இருக்கிறது. நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசு, வலுவான அரசு உருவாகணுங்கிறத குறியாக இருக்கிறது. அந்த வலுவான அரசு அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய அரசாக இருக்கணுமே தவிர ஒரு சிலர் மட்டுமே, அது ஒரு கட்சி மட்டுமே ஆட்சியில் அமரக்கூடிய அரசாக இருக்கக்கூடாதுங்கிறது நாங்கள் தொடர்ந்து அதில் தெளிவாக்குறோம். அடித்தள மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது அவர்களுக்கு தெரிவதே இல்லைங்க. இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் அமைச்சரவையில் இருக்கின்ற பொழுது இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான திட்டங்களை நாங்கள் முன்மொழிய முடியும். ஓட்டுக்களையும் மட்டும் போட்டுவிட்டு தூரத்திலே நாங்கள் நின்று கொண்டு மீண்டும் கூச்சலிட்டு கொண்டிருக்கிற உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் செய்து என்ன பிரயோஜனம்? அதனால் ஆட்சிக்குள்ளே இருந்தால் தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வான முடியும். இனிமேலும் நாங்கள் வெறுமனே ஓட்டு போட்டுட்டு நாங்கள் கையேந்தக்கூடிய நிலையை இருக்கக்கூடாதுங்கிறது தான் நிலை.